ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இலைட் சமையல். நான் ரேணுகா திருவேங்கடம். நான் இன்னைக்கு சிறுதானிய ரவையில் உப்மா எப்படி பண்ணுறது, வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு உப்மா எப்படி பண்ணுறதுன்னு செய்து காண்பிக்க போகிறேன். இதில் எல்லா சிறுதானியமும் இருக்குது உங்களுக்கு. இது நான் ரெடிமேடாக தான் கடையில் வாங்கினேன். இதை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு நான் செய்து காண்பித்திருக்கேன். இதுக்கு 1க்கு 2லேருந்து 3 தண்ணி வேணும். நீங்கள் முழு சிறுதானியமாக போட்டும் உப்மா பண்ணலாம். அதுக்கு தண்ணி அளவு கொஞ்சம் கூட வேணும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது சுவை அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ சிறுதானிய ரவையில் உப்மா பண்ண போகிறோம். இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது ரெடிமேடாக கிடைக்கிற சிறுதானிய ரவை. அதாவது இதில் தெனை, குதிரைவாளி, சாமை எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையுமே உப்மா பதத்துக்கு அவங்க உடச்சி ரெடிமேடாக வச்சுருக்காங்க. நம்ம இது முழு தெனை, சாமை, குதிரைவாளி எதில் வேணாலும் நம்மளால் பண்ண முடியும். நான் இன்றைக்கி இந்த மாதிரி உடச்சதை எடுத்து வச்சுருக்கேன். இது இந்த கப்பில் 1 கப் இருக்குது. இதுக்கு கேரட், பீன்ஸு, பட்டாணி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம் வச்சுருக்கேன், மஞ்சள் தூள், உப்பு. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடாமல் உப்மா மாதிரி பண்ணுறதும் பண்ணலாம். நம்ம கோதுமை ரவை உப்மா மாதிரி நல்லாயிருக்கும். அதில் வேணால் நீங்கள் தேங்காய் போட்டுக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சாய்ஸ் தான். இதில் நம்ம மசாலா போடுறதுனாலும் போட்டுக்கலாம், கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த உப்மா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிக்கட்டும். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் போட்டுடுங்க. கடலைப்பருப்பு செவந்தோடனே வெங்காயம் போட்டுடுங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுடுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ் போட்டுடுங்க. பட்டாணி போட்டுடுங்க. இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுடுங்க. ஒரு வதக்குனதுக்கப்புறம் தக்காளியையும் போட்டுடுங்க. இதில் நமக்கு எந்த வெஜிடபிள்ஸ் வேணுனாலும் போட்டுக்கலாம். நமக்கு உருளைக்கிழங்கு வேணும்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். மூடி ஒரு சிம்மில் போட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம எந்த கப்பில் அந்த உப்மா மிக்ஸ் எடுத்தோமோ அதே கப்பில் 2.5 கப் தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா இது முழு திணையாக இருந்ததுன்னா நிறைய நமக்கு தண்ணி விட வேணும். இது உடச்சிருக்கிறதுனால தண்ணி கொஞ்சமாக விட்டுக்கலாம். 1 2 2.5 கப் தண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடுங்க. தண்ணி நல்லா தளன்னு கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா தளன்னு கொதிக்கிது பாருங்கள். இப்போ நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரவை இருக்குது இல்லையா, அதை சேர்த்துடலாம். அதை சேர்த்துட்டு நல்லா கிளறிடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வைங்க. அதுக்கப்புறம் நல்லா சிம்மில் போட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வைக்கணும். நடுவில் ஒரு தடவை எடுத்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா வெந்துடும் அது. அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தோம். இது அடி பிடிச்சிரும். அதனால தான் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறது. தண்ணியும் பார்த்திங்கன்னா நம்ம 2.5 சொல்கிறோம். 2.5 பத்தலை அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் ஒரு அடுப்பில் வெந்நீர் போட்டு வச்சுக்கோங்க. வேகலை அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் தண்ணி பத்தாத மாதிரி இருக்குது. அதனால் நான் இன்னும் ஒரு 1/2 கப்பு தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்ல வெந்து வரணும். இன்னும் அடுப்பை சிம்மில் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்லேயே இருக்கணும். இது அப்போ தான் வெந்து இருக்கும். நல்லா 10 நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு மூடி வச்சுருந்தோம். உப்மா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அருமையான இது மிக்ஸ்டாக எல்லா மில்லட்ஸும் போட்டு இந்த உப்மா பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் தனியாக தென்னையிலையோ, வரகுலையோ, சாமையிலையோ, குதிரைவாளிலையோ நீங்கள் தனித்தனியாக பண்ணலாம். முழு அரிசியாக வேணும், முழு அரிசியாக நம்ம அப்படியே போட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னால் தண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நான் இது உடச்சிருந்ததுக்கே கிட்டத்தட்ட 1க்கு 3 வச்சுருக்கேன் நான் தண்ணி. முதல்ல 2.5 வச்சேன், அப்புறம் பத்தலைன்னு சொல்லிட்டு திரும்ப வச்சேன். இதை இது தாராளமாக இது காலை உணவாகவோ இல்லை நைட்டுக்கு டின்னராகவோ இதை சாப்பிடலாம். உடம்புக்கு எல்லா சத்தும் இதில் சேரும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட தேங்காய் சட்னியோ சாம்பாரோ நல்ல காம்பினேஷனாக இதோட செய்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.